I can find my way out. I'm stuck in a prison of doubt. Hey guys, this is Srisha. Welcome back to our channel Moments with Sri. இந்த வீடியோவில் எங்களோட மார்னிங் ரொட்டீன் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். வீடியோக்காக நான் எதுவுமே கிரியேட் பண்ணல. என்னோட மார்னிங் அன்ஃபில்டராக எப்படி இருக்குமோ அதே மாதிரி காட்டிருக்கேன். இன்னைக்கு ஐரா பேபி கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டாங்க. 6 o'clockலாம் எந்திரிச்சிட்டாங்க. என்னால் கண்ணே ஓப்பன் பண்ண முடியல. ஸோ நான் 6:10க்கு எந்திரிச்சேன். அவங்க அழுததுக்கு அப்புறமா தான் நான் எந்திரிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் ஃபீட் பண்ணிடுவேன். ஆல்சோ ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட டயப்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபீட் பண்ணிவிட்டு தென் நான் வந்து என்னோடய பெட்ஷீட் மடிக்கிறது இந்த மாதிரி க்ளீனிங் மட்டும் நான் பண்ணுவேன். எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சா தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும். நான் இப்போ மிஸ் பண்ணேன்னா நைட் வரைக்கும் அப்படியே விட்டுருவேன். லேசியா இருப்பேன். ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்து பெட் செட் பண்ணிடணும். ஸோ ஃபைனலா பார்க்க வந்து இந்த மாரி கிளீனா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கே மைண்டுக்கு பீஸா இருக்கும். எப்படியெல்லாம் நம்ப மெஸ்ஸா வைப்போமோ, நம்மளோட மைண்டும் அவ்வளோ கிளட்டரா இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேல தான் பார்ப்பேன். டெய்லி சேம் இதே ரொட்டீன் இருக்குமான்னா இருக்காது. ஐரா பேபியோட ஸ்லீப் பேட்டர்ன் பொறுத்து அன்னன்னைக்கு டேவோட ரொட்டீன் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எழுந்ததுனால நெறைய டைம் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நான் நெறைய வேல பண்ணேன். ஒன்ஸ் ஃபீடிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு பெட்டெல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறமா, நான் இல்லைன்னா எங்க அம்மா யாராச்சும் இந்த மாரி வெளில எடுத்துட்டு வருவோம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் இருப்போம். தென் அவங்களுக்கு வந்து இந்த கிரீனரிய பார்த்தா ரொம்ப பிடிக்கும். பாருங்க அந்த செடிய புடிச்சு இழுக்குறாங்க. புடிச்சுட்டாங்களன்னா அவங்க விடவே மாட்டாங்க. ஒரே ஒரு பயம் என்னன்னா அந்த செடியில, அந்த ஃப்ளவர்ஸ்ல ஏதாச்சும் புழு இருந்தா கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது ஒண்ணு தான் ரொம்ப பயமா இருக்கும். பட் எவ்வளோ அழுதுட்டு இருந்தாலும் இந்த மாரி செடிக்கிட்ட எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் சைலண்ட் ஆவாங்க. அ அந்த ஃப்ளவர்ஸ மட்டும் என்னமோ தெரியல அதில என்ன இருக்குன்ட்டு. பட் அந்த ஃப்ளவர்ஸ வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி புடிச்சு, புடிச்சு இழுக்கணுமா, அ அவங்களுக்கு ஒரு கேம் மாரி இருந்துச்சுன்ட்டு நெனைக்கிறேன். ஸோ நான் அவங்கள கஷ்டப்பட்டு அத பிச்சு கையில இருந்து எடுத்து, தென் இந்த மாரி கேமரா கிட்ட விளையாட வச்சேன். கேமராவ வந்து புடிக்க, புடிக்க வராங்க. என்னோட ஃபேஸ இக்னோர் பண்ணுங்க. மார்னிங் ஃபேஸ் ரொம்ப பஃபியா இருக்கு இன்னைக்கு. தென் எங்களோட மார்னிங் டைம் மோஸ்ட்லி இந்த மாரி தான் இருக்கும். ஏன்னா, நான் அம்மா வீட்ல இருக்கிறதுனால அவங்க தான் குக்கிங் எல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ இருக்கும். தென் இந்த மாரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ண வேண்டியது தான். அவங்க இன்னைக்கு 6:00 எந்திரிச்சதுனால, மேக்ஸிமம் ஒரு 1 1/2 ஹார் டூ 2 ஹார்ஸ் இருப்பாங்க. ஸோ 6:00 எந்திரிச்சதுனால இன்னைக்கு 9க்கு அந்த மாரி தான் அவங்க தூங்குவாங்க. 2 ஹார்ஸ் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஒரு ஒரு நாள் 1/2 அன் ஹவர்க்கெல்லாம் தூங்கிடுவாங்க. எனக்கு அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் செட் பண்ணவே முடியல. 1 வீக் ஒரு ரொட்டீன்ல இருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீக் இன்னொரு மாரி ரொட்டீன்ல இருப்பாங்க. எப்பதான் ஒரு ரொட்டீன் செட் ஆகுமோ? நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ தட் என்னோட வொர்க்ஸ் எல்லாம் நான் கரெக்ட்டா அசைன் பண்ணி பண்ணுவேன். இன்னும் அவங்களுக்கு ஒரு ரொட்டீனே செட் ஆகல. ஸோ ஒரு 8:45 வரைக்கும் நல்லா விளையாட வச்சுட்டுருந்தேன். தென் 8:45க்கு வந்து ரூம்குள்ள எடுத்துட்டு போனேன். ஃபீட் பண்ணிட்டு தூங்க வைக்கலாம் அப்டின்ட்டு. ஸோ பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பாங்களான்ட்டு ட்ரை பண்ணேன். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாங்க. இந்த மாரி சிரிச்சுட்டு, அதுவும் கேமரா இருக்கிறனால அந்த கேமராவ புடிக்கிறதுக்கே வருவாங்க. ஸோ அந்த மாரி இருந்தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா தான் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இருப்பாங்கன்னு நெனச்சேன். பட் நோ பாருங்க நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்ட்டு. சடனா அப்படியே ஒரே ஒரு செகண்டுக்குள்ள அப்படியே சேஞ்ச் ஆயிடுவாங்க. அப்படியே சிரிப்பாங்க, அப்படியே அழுவாங்க. புரிஞ்சுக்கவே முடியல. ஸோ பாருங்க, பாருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட ஆக்ஷன். அழுதுட்டு இருக்காங்க. ஸோ தென் ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சுட்டேன். தூங்கிட்டாங்க சீக்கிரமாவே. இப்போ வந்து கொஞ்சம் பரவால்ல. கொஞ்சம் சவுண்ட் வந்தாலும் நல்லா தூங்குறாங்க. ஐரா பேபி ஒரு 1 மந்த், 2 மந்த் அந்த டைம்ல கொஞ்சம் ஒரு பின் விழுற சவுண்ட் வந்தா கூட எழுந்திரிச்சுருவாங்க. இப்போ தான் கொஞ்சம் பரவால்ல. ஸோ நான் காலையிலருந்து எதுவுமே குடிக்கல. நான் டீ, காஃபி, மில்க் எதுவுமே குடிக்க மாட்டேன். ஸோ ரீசென்ட்டா எனக்கு Instagramல கொலாபரேஷனுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. இது வந்து ஸ்மார்ட் ஸ்டார்ட்
தான் ஃபுட்ஸ்லேருந்து ஸ்மார்ட் ஸ்டார்ட் ஹெல்த் மிக்ஸ். இது வந்து கொஞ்சம் சத்து மாவு மாரி தான். பட் 26 இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கும். 100 கிராம்ஸில் 18 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கும். ஸோ அதில வந்து இன்னைக்கு கஞ்சி மாரி பண்ணலான்ட்டு கொஞ்சம் அந்த ஹங்கரிய வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இன்னும் வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நெறைய டைம் எடுப்பாங்க. ஸோ நான் 10:00 அந்த மாரி சாப்பிடுவேன். ஸோ இப்போ 9:00 அவங்க தூங்கிட்டதுனால இன்னும் டைம் இருக்கு அப்படின்ட்டு இத வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்தேன். நல்லாருக்கு. நம்ம வீட்ல ப்ரிப்பேர் பண்ண மாரியே இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஸ்மெல். நீங்க வேணும்னா Instagramல போய் செக் பண்ணி பார்க்கலாம். தான் ஃபுட்ஸ் DHAAN டைப் பண்ணீங்கன்னா தான் ஃபுட்ஸ் வரும். Amazonல தான் ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு. ஸ்மார்ட் ஸ்டார்ட் ஹெல்த் மிக்ஸ் நல்லாருக்கு. நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு வாட்டர்ல அந்த பவுடர் போட்டுட்டு லம்ப்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு, கன்டினியூஸா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா அடி பிடிக்காம இருக்கும். அது திக் ஆகும். திக் ஆன பிறகு ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் பாயில் பண்ணா, அவ்வளோதான் அந்த பொரிஜ் வந்து ரெடி ஆயிடும். அதில நம்மளுக்கு சுகர் வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஜாகரி வேணும்னா ஜாகரியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நாட்டு சர்க்கரை இருந்துச்சு. ஸோ நான் அத ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் சுகர் வந்து எடுக்க மாட்டேன் அவ்வளவா. இதுல இன்னும் நம்ம சுகர், ஜாகரி எதுவுமே ஆட் பண்ணாம குடிச்சா இன்னும் நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் குடிக்கலாம். குளுக்கோஸ் ஸ்பைக்ஸ் வந்து இருக்காது. ஸ்டேபிளான எனர்ஜி குடுக்கும். அ ஸோ கண்டிப்பா நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணிட்டு ஜென்யூனா தான் சொல்லிட்டுருக்கேன். நீங்க வேணும்னா ட்ரை பண்ணலாம். வேணான்னா இக்னோர் பண்ணிடுங்க. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா, நல்லா சூடு சூடாவே குடிப்பாங்க. நான் வந்து எனக்கு சுத்தமா முடியாது. என்ன அவ்ளோ சூடா குடிக்கிறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 டூ 3 ஸ்பூன்ஸ் அதுவும் ஸ்பூன் எடுத்துட்டு ஸ்பூன்லேயே ஊதி ஊதி குடிச்சேன். தென் இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்ட்டு ஒரு சைட்ல வச்சுட்டு, தென் எனக்கு வந்து எடிட்டிங் வேலை இருந்துச்சு கொஞ்சம். ஸோ அந்த எடிட்டிங் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அப்பயும் ரொம்ப ஹீட்டா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் குடிச்சேன். எடிட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு, தென் வந்து வீடு வந்து கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்துச்சு. எல்லாமே டஸ்டியா இருந்துச்சு. நேத்து வந்து செம்மையான காத்து இருந்ததுனால, வீடு ஃபுல்லா சின்ன சின்னசா இருந்துச்சு. மண்ணு கண்ணுக்கே தெரியாது. பட் கால்ல மிதிச்சா வந்து அப்படியே ஏதோ நம்ம காலுக்கு இது நெறைய மண் இருக்கிற மாரியே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இத கிளீன் பண்ணிரலான்ட்டு பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து ஆஃப்டர் டெலிவரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா ஒர்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமே கன்டினியூஸா பண்ணணும். பாருங்க எவ்ளோ டஸ்ட் இருக்கு அப்டின்ட்டு. நான் வந்து ஒரு வீடு தான் கூட்டியிருந்தேன். அதுக்கே பாருங்க இவ்ளோ இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு உள்ளலாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வெளில பார்த்தேன். வீட்டு பக்கத்துல செடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த வலி வந்து புரியும். ஏன்னா, அவ்ளோ டஸ்ட்டா இருக்கும். அந்த ஃப்ளவர்ஸு, அந்த லீவ்ஸு அவங்களால மட்டும் தான் ரிலேட் பண்ண முடியும். நம்ம டெய்லி எவ்ளோ தான் கிளீன் பண்ணாலுமே, டெய்லி இந்த மாரி பண்ணிட்டே இருந்தா தான் கிளீனா இருக்கும். இல்லைன்னா அழுக்கா இருக்கும். தென் அப்படியே ஒரு வாட்டி மாப் போட்டுறலான்ட்டு மாப்பும் போட்டுட்டேன். ஸோ ஒன்ஸ் நம்ம கிளீன் பண்ணிட்டோம்னா, ஈவினிங் வரைக்கும் அப்படியே கிளீனா இருக்கும். ஸோ இப்போ தான் இதெல்லாம் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமே கன்டின்யூ பண்ணணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு நானே எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன்ட்டு. ஒன்ஸ் மாப்பிங் கம்ப்ளீட் ஆன உடனே நான் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள நான் சாப்பிட்றணும். இல்லைன்னா எனக்கு வந்து லேட் ஆயிடும். 11:00 ஆயிடும் அப்புறமா நான் வந்து சாப்பிட. ஸோ அவங்க வந்து ஒரு 10:00 அந்த மாரி எந்திரிச்சாங்க. என்னால ரெக்கார்ட் பண்ண முடியல. தென் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு வந்து ராகி பொரிஜ் தான் பண்ணேன். ராகி பொரிஜ் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. ஒரு நாள் நல்லா சாப்பிட்டேன். இன்னொரு நாள் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான். எங்களோட மார்னிங் ரொட்டீன் வந்து இதோட முடிய போகுது. அவங்க தாத்தாவும் வந்திருந்தாங்களா அவங்கள பார்க்க. ஸோ மறக்காம ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ.